டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையானது விதித்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பாஜகவிலிருந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி பல்வேறு கேள்விகளையும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது இது பழைய வழக்கோட ஃபாலோ அப். உயர்நீதிமன்றத்துல இவர்கள் குட்டு வாங்கியதுக்கு அப்புறமா உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப போயிருக்காங்க. இடைக்கால கட்டத்துல இங்க தமிழகத்துல நடந்த ரெய்டெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆகாஷ் பாஸ்கரன் ஆகட்டும், அவர் சம்பந்தப்பட்டவர்களாகட்டும், டாஸ்மாக்ல இருந்து முறைகேடாக பெறப்பட்ட பணங்கள் இந்த திரைப்பட தயாரிப்புகளுக்கெல்லாம் திருப்பி விடப்பட்டிருக்கின்றதா அப்படின்ற கோணங்கள்ல இந்த ரெய்ட்ல சில டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதா தகவல் வந்தது. இப்போ இந்த விஷயங்கள் நம்ம நீதிமன்றத்துல சமர்ப்பித்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடைக்கால தடையின்பானது அதுல இருந்து ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்க சொன்ன மாதிரியே இது வெறும் இடைக்கால தடை தான். இப்ப டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றதுக்கு டாஸ்மாக் அசோசியேட்டட் தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி அசோசியேட்டட் சங்கமே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. டாஸ்மாக்ல பல முறைகேடுகள், பல ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல ஊழல் நடக்குதா நடக்கலையான்றது பொதுமக்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால இதுல திமுக அரசோ தமிழக அரசோ நம்ம பழி வாங்குறோம், தவறான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பொது பார்வைன்றதே மக்கள் கிட்ட இல்லாத நிலைமை தான் இப்ப இருக்கு. இப்ப உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடியது ஒரு ப்ரொசீஜரல் விஷயங்கள். உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, தனி நபர்கள் மீது தவறு இருப்பதனால் நிறுவனங்களில் சோதனை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப தனி நபர்கள் மீது தவறு இருப்பதனால் நிறுவனங்கள் சோதனை செய்யலாம்னா அந்த தனி நபர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கிறார். அப்ப அந்த நிறுவனத்தின் மூலமாவே முறைகேடு நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத சோதனை செய்ய வேண்டியது இடிஓ இல்ல மற்ற புலனாய்வு துறையினுடைய வேலைதான். அது ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பதற்கு அடுத்த ஹியரிங்ல நிச்சயமா இடி தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் நாம நம்புறோம். ஆனா இது ஒன்றும் பெரிய ஒரு அப்டக்கலோ இல்ல இதனால இவர்கள் ஊழல் வழக்குல இருந்து தப்பிச்சிடலாம், நம்மளுக்கு எந்த ஒரு அரசு பார்வை வந்துடாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுட்டாங்கன்னா அது அவர்களுடைய சுதந்திரம். ஆனால் இதன் மூலமாக அவர்களுக்கு எந்த ரிலீஃபும் கிடைக்க போவதில்லை. ஊழல் எப்படியெல்லாம் புரிந்திருந்தார்களோ அதற்கான தண்டனையை பெற்றுதான் ஆக வேண்டும். அதற்கான அமைப்புகள் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் நம்ம நம்புறோம். அதிமுக காலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் சார், இது 41 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. டாஸ்மார்க்ல அதிக கட்டணம் வசூலிக்கப்படுறதா? அந்த வழக்குமே இன்னும் நிலுவையில் தானே இருக்கு. இல்ல அது மத்திய புலனாய்வு இடியோ இல்ல மற்ற துறைகளோ விசாரிப்பது கிடையாது. அது தமிழக அரசு சார்ந்த விஷயங்கள். அதற்கு எதற்குமே அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இப்ப அதிக பணம் ஒவ்வொரு கடையிலையும் வாங்குறாங்க. இப்ப அதுல சேகரிக்கிற பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்ற கேள்வி. இது எல்லாமே இந்த மணி ட்ரெயில கண்டுபிடிப்பதற்கு இந்த விசாரணையின் மூலமாக மட்டும்தான் நியாயம் கிடைக்கும். நம்ம சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தொழிற்சங்கமே இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தும் தமிழக அரசு ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இது எல்லாத்தையுமே விட்டுலாம். நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர் பேட்டியில கொடுத்திருக்காரு, டாஸ்மாக்ல 50% வருவாய் இழப்பு லீக்கேஜ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சொந்த அமைச்சரே இந்த ஸ்டேட்மெண்ட், ஓபன் ஸ்டேட்மெண்ட் 2022ஆம் ஆண்டு பட்ஜெட் பிரசன்ட் செய்யும் போது கொடுத்திருக்கிறார். அப்போ இது எல்லாமே பொது வெளியில இருக்கக்கூடிய ஒரு தவறு நடப்பதற்கான ஆதாரங்கள் இல்ல பூர்வாங்க ஆதாரங்கள். இப்ப இந்த தவறு நடக்கும்போது இது யாராச்சும் ஒருத்தங்க விசாரிச்சுதானே ஆகணும். இப்ப டாஸ்மாக்ல இருந்து திருடப்படுகிறது, அது யாருடைய பணம்? மக்கள், ஏழை மக்கள் அவங்க சாராயம் குடிப்பதற்காக நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளும் கட்சியினர் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அவை எல்லாத்தையும் மக்களுக்கு முன்னுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதானே ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்க முடியும். நிச்சயமாக இதில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் ஒருத்தரும் விடப்பட மாட்டார்கள். இவங்க ப்ரொசீஜரலா திமுக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது சாதாரண விஷயம் தான். அண்ணா நகர் சிறுமி வழக்குல சிபிஐ விசாரணை கொடுத்தால் அதற்கு போய் அப்பீல் செய்து உச்சநீதிமன்றத்துல தடை வாங்கிட்டு வராங்க. இவர்கள் தவறுகளை மறைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் திமுகவினர். அதனால் அவர்களுக்கு ஒரு தற்காலிக வெற்றியாக இதை பார்த்துக்கலாமே தவிர நிரந்தர வெற்றியா அவர்கள் பார்க்க முடியாது. சார், இதுல நிரந்தர வெற்றி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல மட்டும்தான் அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் போன்ற அமைப்புகளை, புலனாய்வு அமைப்புகளை ஏவி விட்டு பல்வேறு வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற வழக்குகளோ இது போன்ற எந்த ஒரு ரைடுமே நடைபெறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில்? எல்லா கட்சியிலும் மத்தியில இப்ப காங்கிரஸ் ஆளும்போது காங்கிரஸ் ஆளுநர்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற
ஒரு ஸ்டாண்டர்ட் குற்றச்சாட்டு தான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இப்ப பாஜக ஒரு 15 மாநிலங்கள்ல ஆட்சி செய்றாங்க. உங்களால பின் பாயிண்ட் பண்ணி இந்த மாநிலத்துல இந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு குறைந்தபட்சம் நீங்க விசாரணை எல்லாம் விட்டுருங்க. சோசியல் மீடியால போட்டு சொல்ற அளவுக்காச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் குறைந்தபட்சம் இருக்கின்றதா? இரண்டாவது, ஒருவேளை அப்படி ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் இருந்தா தாராளமாக நீதிமன்றத்திற்கு நீங்களே போகலாம். எதிர்க்கட்சியா இதை குற்றம் சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ குஜராத்ல ஒரு ஊழல் நடக்குதா, நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஊழல்ல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா நீதிமன்றமே நேரடியாக சிபிஐ விசாரணையோ இடி விசாரணைக்கோ கொடுக்க போகிறது. தமிழகத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு விசாரணையும் மற்ற புலனாய்வு அமைப்புகளுக்கு உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் கொடுத்த வரலாறு இருக்கின்றது. அப்போ நீங்க மற்ற மாநிலங்கள்ல நடவடிக்கை இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு எஸ்.டி. சூர்யா.